ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதோட சேர்ந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். இது கொஞ்சம் பேர்த்துக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோஸில் நான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை கொய்யா இலை. கொஞ்சம் கொய்யா தான் நமக்கு தேவை. இப்போ அது இலை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒரு கொய்யா நான் எடுத்திருக்கேன். இப்போ ரொம்ப பழுத்ததும் கிடையாது, ரொம்ப காயாக இருக்கிறதும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். குட்டி குட்டி எந்த அளவுக்கு உங்களால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கொய்யா எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கொய்யாவே எனக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒரு கொய்யா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ அதிலிருந்து சீடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம அதையே குட்டி குட்டியாக நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையுமே நல்லா புளிஞ்சு புளி தண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கொய்யா அந்த பேரிச்சம்பழத்தையெல்லாம் நான் ஒரு டிஃபன் பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருந்தால் நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது அதிலேருந்து நம்ம புளிஞ்சு வச்சுருந்த நம்மளோட புளி தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதையும் சேர்த்தி அங்கே உரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்தி அது நல்லா பொரிஞ்சு வருவோம். கருவேப்பிலை சேர்த்திட்டோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்தி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டோம். இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வரமிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதையே நம்ம இந்த கொய்யாக்குள்ளே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி வரவும் நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேமில் போட்டிருக்கோங்க. ஒரு 5 ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் போட்டு அது பண்ணதை வேகட்டும். இப்போது வேறு அடுப்பு பற்ற வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரவும் 2 கொய்யா எல்லாம் அதுக்குள்ளே நான் போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரவும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திட்டோம். இப்போது இதுக்கு தேவையான டீ தூள் சேர்த்திட்டோம். இப்போவே உங்களுக்கு தெரியும், நம்மளோட ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான கொய்யா டீ தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இதை எடுத்துக்கலாம். ஆனால் இது இனிப்பு மட்டும் நீங்கள் சேர்த்த வேண்டாம். இப்போ நான் ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்திக்கிட்டோம். இப்போது அதையே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொய்யா இலை நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த மேலால் இருக்கிற அந்த கிழிந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கல் வச்சு கல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இப்படி உரசி எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிம்பிள்ஸ் இல்லைன்னா பிம்பிள்ஸ் வந்த அந்த பிளாக் கலர் அந்த கலரெல்லாம் அதில் இப்படி பண்ணி நீங்கள் வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அது ரொம்ப க்யூர் ஆகிடும். அது இல்லாமல் இந்த கொய்யா இலையவே ஒரு 5-6 மிக்சியில் போட்டு நல்லா பல்ப் மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதையும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்துடும் உங்களுக்கு. அது கூட சேர்ந்து நீங்கள் கடலை மாவு அதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வேறு அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கவும் ஒரு 4-5 கொய்யா இலையை சேர்த்து விட்டுட்டோம். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம எப்போவுமே தண்ணி குடிக்கும் இல்லையா, அதுக்கு பகரம் நீங்கள் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எல்லாமே 1 வாரம் இல்லை 2 வாரத்துலேயே தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு எல்லாமே லோயாக வந்துடும். அது இல்லாமல் தைராய்டு இருக்கிறவங்க கூட்டிகிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாங்க உரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட டிஃபன் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியான நம்மளோட கொய்யா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஊறுகாய் மாதிரி தொட்டு வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு நேரம் நம்ம குழம்பெல்லாம் எதுவும் செய்யலைன்னா சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சால்ட்டு புளி இனிப்பெல்லாம் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் அதிகமாக பேரிச்சம்பழத்தையெல்லாம் நீங்கள் சேர்த்திடலாம். இப்போ நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. கொய்யா டீ ரெடி ஆயிடுச்சு. இது காலையிலலாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு டீ இது. அதுக்கப்புறம் நம்மளோட
கொய்யா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதையே வெளியிலலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இதையே வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் போய்க்கலாம். சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக மஸ்ட்டாக எடுத்துக்க வேண்டிய ஒரு தண்ணி தான் இது. இப்போது பாருங்கள், நம்மளோட எல்லா ஐட்டமுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.